ஏன்னா அங்கீகாரம்ங்கிறது ஒன்று கொடுக்கணும், இல்லைன்னா நாம் அதை உருவாக்கிக்கணும். அதில் மிஸ் ஆனதை வந்துட்டு நாங்கள் அதில் இருந்தோங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கான விஷயங்களை நாங்கள் பேக்கப்பாக எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா. ஸோ நம்ம லைஃப்பில் எல்லாருமே எப்பவுமே நம்மளை வந்து முன்னாடி நிறுத்தி இவங்க தான் சொல்ல மாட்டாங்க. நாமளும் சில விஷயங்களை ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கிக்கணும். நான் ஒரு இடத்துல போட்டுட்டு என்னை கூப்பிட்டீங்க, என்னை வாய்ப்பை நீங்கள் நிராகரிச்சிட்டீங்க, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டிருந்தா மேபி ஏதாச்சும் நடந்துக்கலாம். பட் நாங்கள் அதை கடந்து வந்துட்டோம். Nova, driven by passion. Premium spaces, inspiring lives. Choose Nova for your future. Holidays nale, adu nama GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. என்னதான் இருந்துச்சு கட் பண்ணு பிரெக்னென்ட் விமனை போட்டு ஏதோ அடிக்கணும். ஐ வாஸ் லைக் நீ எப்படி இது நடிச்ச அப்படின்னு சொல்லி நான் பர்சனலி ரொம்ப அஃபெண்ட் ஆயிட்டேன். எங்களோட கேரக்டர்ஸும் அப்படி தான் இருக்கும். ட்வின்ஸாக இருக்கும்போது யூனிக்காக தான் வரும். ஃபுல் பக்கா கிரிமினலாக இருப்போம். 5 கொலை பண்ணுற மாதிரி இருக்கும். சின்ன குழந்தை, வயசானவங்கன்னு எல்லா ஏஜ்லேயும் ஒரு மர்டர் பண்ணியிருப்போம். அதையும் வெளில சொல்ல முடியாது. நிறைய ட்வின்ஸ் இதை பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என் லைஃப் அவன் வாழ்கிறான். கடவுளோட பெரிய கிஃப்ட்டு நீ பிறக்கும் போதே உனக்கு ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தது. அந்த விஷயத்த ஒரு சப்போர்ட்டாக, ஒரு பில்லராக நம்ம மாற்றிக்கிட்டோம்னு சொன்னால் லைஃப்பில் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறத டபுள் ஃபாஸ்ட்டாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ என்னுடைய சந்தோஷங்களை ரெட்டிப்பாக ஆக்கி விட்டுருவான், என்னுடைய சோகத்தை பாதி ஆக்கிடுவான். ஸோ இது வந்து ஒரு ட்வின்ஸோட ஒரு மிகப்பெரிய பலம். சிம்பிளா சொல்லணும்னா நிலன் நவிலனுக்கு கூட பேச ஆரம்பிச்சு பார்க்க ஆரம்பிச்சலைன்னா அவங்களுக்கு அவங்க அப்பா யாருன்னு தெரியும், இன்னொரு அப்பா யாருன்றது தெளிவாக தெரியும். 4M Mart to பிரசாத் ஸ்டுடியோ வந்து ஷூட்லேருந்து பிரியாவை பார்க்க நாங்கள் போகும்போதுலாம் இவன் ஃபீல் பண்ணிட்டே வருவான், நீ பார்த்தே அவனுமானு ஃப்ரெண்டாக இருந்தால் நல்லா இருக்கும்டா, பிரியா நமக்கு நல்ல ஃப்ரெண்டுடா, நம்ம 2 பேருக்கும் பிரியா ஃப்ரெண்டுடா அப்படின்னு சொல்லிட்டு தான் என் கூட இவன் ஃப்ரெண்டு தான் சொல்லுவான். இது அடுத்த கட்டம் போயிடக்கூடாதுன்னா ஃப்ரெண்டாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதே வடபழனி பஸ் ஸ்டாண்டில் ஒரு டீ ஷாப்பில் நாங்கள் இருக்கிறோம். இந்த பிரியா வந்துருக்கா, நான் பஸ் ஏற்றி விட்டு வந்துடுறேன். அன்னைக்கு தான் நாங்கள் ப்ரப்போஸே பண்ணிட்டோம். ஷோ பார்க்கணுன்னு ஆசைப்பட்டவங்க ஆடியன்ஸாக உட்கார வச்சோம். ஃபர்ஸ்ட் அதுதான் ஆரம்பம். அதே ஆடியன்ஸில் இருக்கிறவங்கள மேடை ஏற்றி பெர்ஃபார்மராக மாற்றணும், அது 2வது கட்டம். அந்த பெர்ஃபார்ம் பண்ணவங்கள ஆர்டிஸ்டாக மாற்றுற காஸ்டிங் டைரக்டராக அங்கேருந்து போச்சு. ஸோ இந்த 3 ஜேர்னிலையுமே சின்ன சந்தோஷத்துலேருந்து பெரிய சந்தோஷம் வரைக்கும் பல பேருக்கு கொடுக்க முடிஞ்ச ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இருக்குது. எனக்கு ஒரு ரோல் வருதுன்னு சொன்னால் ஆஸ் அ காஸ்டிங் டைரக்டர் பெஸ்ட்டாக யாருன்னு தான் நாங்கள் சஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ சிங்கிளாக கேட்கும் போது எங்ககிட்ட இருக்கிற டேலண்டட் பீப்புள் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். ஆனால் ட்வின்ஸாக கேட்கும் போது எங்கிட்ட 100 பேர் இருந்தாலும் நாங்கள் பெஸ்ட்டாக இருக்கணும்னு நாங்கள் எங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிப்போம். இப்போதான் வந்து ரீசெண்டா வந்து ட்வின் ஆர்ட்ஸோட 10th இயர். ஆமா, 10th இயர் வந்து பிரம்மாண்டமா பண்ணி முடிச்சிருக்கீங்க. உங்க கூட டிராவல் பண்ண எல்லாருக்குமே ஒரு அங்கீகாரத்தையும் கொடுத்துருக்கீங்க. எப்படி ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஒரு ஜர்னி? நம்ம அங்க இருந்தே தொடங்கலாம். அதான் ஒரு 10th இயர் அனிவர்சரி. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா 2 பேரா ஒன்றா இருக்கணும், ஃபீல்டில் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நுழைஞ்சோம். அப்போ நுழையும் போது முடிஞ்ச வரைக்கும் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து ஆரம்பித்தோம். ஒரு கல்யாணம்லாம் பேச்சு வரும்போது ஏதாச்சும் சம்பாரிச்சு வச்சுக்கணும், அது வரைக்கும் நம்ம வந்து கால் உண்டுறா போதுன்னு. அது ஒரு 10 வருட பயணமாக, அந்த பயணத்தில் ஒரு 200 பேர் அந்த கம்பெனியில் இருந்து வெளில போயிருக்காங்கன்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. பேப்பரில் எழுதி கொடுத்து ட்வின் ஆர்ட் என்டர்டைன்மெண்ட்ஸ் எனிதிங் எனி டைம் எனிவேர்னு கொடுத்துட்டு இருந்தோம். அது விசிட்டிங் கார்டாக மாறி அது அடையாளமாக மாறுறது சந்தோஷம் தான். ஆல் குட், நல்லாவே போயிட்டுருக்கு. ஓகே, நைஸ். அருண், நீங்கள் சொல்லுங்கள். நம்ம ஒரு வாய்ப்புக்காக தேடிட்டு இருப்போம், ஆனால் இன்னைக்கு அந்த வாய்ப்பு உருவாக்குற இடத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கிறப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அதாவது வாய்ப்புங்கிறது நடிப்பு மட்டும் இல்லாமல் ஒரு வேலை தெரினாலும் சரி, ஒருத்தவங்கள்ட்ட ஒரு உதவினாலும் சரி, போய் கேட்டால் தான் கிடைக்கும். அது இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் நிறையா கற்றுக்கிட்டோம். அது நமக்கு அடுத்த வரவங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்துட்டு தட்டி போகாமல் சீக்கிரம் கிடைக்கணும்னா அதுக்கு என்ன பயணமோ அதுதான் கம்பெனியை ஆரம்பிச்சது. ஸோ காசு பணம் நிறைய சம்பாதிக்கிறத தாண்டி நிறைய புண்ணியம் சம்பாதிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். ஷோ பார்க்கணுன்னு ஆசைப்பட்டவங்க ஆடியன்ஸாக உட்கார வச்சோம். ஃபர்ஸ்ட் அதுதான் ஆரம்பம். அதே ஆடியன்ஸில் இருக்கிறவங்கள மேடை ஏற்றி பெர்ஃபார்மராக மாற்றணும், அது 2வது கட்டம். அந்த பெர்ஃபார்ம் பண்ணவங்கள ஆர்டிஸ்டாக மாற்றுற காஸ்டிங் டைரக்டராக அங்கேருந்து போச்சு. ஸோ இந்த 3 ஜேர்னிலையுமே சின்ன சந்தோஷத்துலேருந்து பெரிய சந்தோஷம் வரைக்கும் பல பேருக்கு கொடுக்க முடிஞ்ச ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இருக்குது. கேஸ்டிங் டைரக்டர்னு சொன்னதால் டக்குன்னு இந்த ஒரு கேள்வி, படித்தது இன்ஜினியரிங், சம்மந்தமே இல்லாமல் எங்க கேஸ்டிங் டைரக்டர் ஆனீங்க? 500 ரூபாய்க்கு ஆடியன்ஸ் கோஆர்டினேட்டராக ஆரம்பித்தோம். அப்போவே நான் இன்ஜினியராக தான் நாங்கள் அந்த வேலையை பார்த்தோம். ஸோ அதனால் படித்தது இன்ஜினியரிங். இப்போ வரைக்கும் நாங்கள் பார்க்குற வேலையை ஒரு இன்ஜினியராக டிசைன் பண்ணி தான் காஸ்டிங் வேலைகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இன்ஜினியரிங் மூலையை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அதனால தான் அந்த ஒர்க் வந்து வெளில நல்லா தெரியும். உங்கள் 2 பேருக்கு கேட்கணும், கல்யாணத்துக்கு அப்புறமும் வைஷுவும் பிரியா வந்து அப்படியே ஆயிட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது. அவங்களுடைய கெரியரில் அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல அவங்களே இருக்காங்க, மற்றவங்க யாரும் இல்லைன்றப்போ ஹவு தே ஆர் இம்பார்ட்டன்ட் இன் யோர் லைஃப் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நீங்கள் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட். நம்ம பார்ட்னர்ஷிப் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசும்பொழுது நம்ம எடுக்கிற எல்லா முடிவுகள்லையும் அவங்க எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல தான் என்னோட சந்தோஷமும் இருக்குது, எங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து பெட்டர் ஆகிறதுலையும் இருக்குது, அண்ட் என்டையர் ஃபேமிலியோட ஒரு ஹோல்டிங், ஒரு பீஸும் அங்கே தான் இருக்குது இல்லையா. ஸோ என்ன வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த ரெஸ்பான்ஸ் இங்கேருந்து வரும்போது தான் இட்ஸ் அன் ஈக்குவல் பார்ட்னர்ஷிப் அண்ட் இட் லீட்ஸ் டு அ ஹாப்பியர் ஹோம்.
ஒரு மேரேஜ் லைஃப் வந்து நல்லா போகணும் அப்படின்னா நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிக்காமல் என் பார்ட்னரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். நீயும் உன் கெரியரை பாரு, நானும் என் கெரியரை பார்க்குறேன். ஓகே, இந்த பார்ட்னரோட நம்ம இருக்கோம் அப்படிங்கும் போது ஓகே இவங்களோட இருந்தால் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போவோம். இந்த யாரோட கனவும் எங்கேயுமே அடிபட்டு போனதில்லை எங்கள் 4 பேரை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து we are very lucky and we are mutually எல்லாருமே வந்து we are very happy to grow together. So if I'm not wrong, நீங்க வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸே நீங்க பண்ணீங்க இல்லையா? கவுன்சிலிங்க்கு முன்னாடி தான் எனக்கு தெரியும் நான் ப்ரெக்னென்ட்னு சொல்லிட்டு. அப்போ ஐ வாஸ் வெரி ஹெசிடென்ட். ஏன்னா நீட்லாம் எழுதிட்டோம், பிஜிக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் பண்ணும்போது ப்ரெக்னென்ட்டா அப்படின்னு யோசிச்சு ஐ வாஸ் சப்போஸ் டு ஸ்டெப் பேக். இது வேணுமா, இதை நம்மளால் பண்ண முடியுமான்னும் போது he was very supportive. என்னோட மாமியாரும் அதில் பெரிய முக்கிய பங்கு. கண்டிப்பாக அவங்க தான் ஃபஸ்ட்டு நின்று சொன்னாங்க. ஸோ இஃப் யூ ஹவ் டிசைடட், இஃப் யூ வாண்ட் டு கோ, இன்றைக்கி விட்டால் நாளைக்கு கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ யூ கோ, போயிட்டா அந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு they all gave a very big support. How they are உங்களுக்கு பின்னாடி இவங்க எப்படி ஒரு பேக் போனா இவங்க இருக்காங்க? ஸ்கூல் காலேஜ் வரைக்கும் ஜாப் போகிற வரைக்கும் நாங்கள் ஒன்றா இருக்கணும்னு டிசைட் பண்ணலாம். ஒன்ஸ் ஃபேமிலி வந்துருச்சு போது எங்கள் அண்ணா பெரிய அண்ணா சொல்லிட்டே இருப்பாங்க, நாளைக்கு உன் குடும்பம் வந்துருச்சு, உனக்குன்னு ஒரு இணையர் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அவங்களுடைய விஷன் நீங்கள் பார்த்து தான் ஆகணும். ஏன்னா அப்பயும் நான் அருண் அரவிந்த்னா அது 2 ஃபேமிலி அப்படின்னு. பட் அந்த 2 ஃபேமிலி ஒரு ஃபேமிலியாக இருக்கிறதுனால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத அவங்க மனசு வச்சு கூட இருக்கும் போது தான் அவங்களுக்கும் புரிய வைக்க முடியும். அவங்க எடுத்தோடனே இல்லை வேண்டாம் அதெல்லாம் செட் ஆகாதுன்னு ஒரு கல்யாணம் ஆனால் ஃபஸ்ட் இயர்லையோ செகண்ட் இயர்லையோ சொல்லியிருந்தா இவ்வளோ தூரம் ட்ராவல்ங்கிறதுலாம் சாத்தியமே கிடையாது. இன்றைக்கி ஒன்றா இருக்கோம், இந்த இன்டர்வியூக்கு 4 பேரும் ஒன்றா வரோன்னா எங்களோட 30% கான்ட்ரிபியூஷன் தான். 70% அவங்க எங்களோட பயணிக்கிறதுனால மட்டும்தான் இது சாத்தியமாக நடக்குது. ஸோ அருண் அரவிந்த் ஒன்றா ஆஃப்டர் மேரேஜ் பயணிக்கிறாங்கன்னு சொன்னால் அதில் மேஜர் பொறுப்பு வந்து அவங்க 2 பேரோடது தான். அவங்களுடைய லவ் அண்ட் அஃபெக்ஷன் தான் இது நான் சாத்தியம். ஏன்னா பிரதர்ஸ்குள்ளே விட்டு கொடுத்து போகிறதுங்கிறது நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஒன்றா இருந்துட்டோம், பண்ணிட முடியும். பட் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அது அந்த புரிதல் இருந்தால் மட்டும்தான் அந்த விட்டு கொடுத்தல் வந்து இதாக இருக்கும். விட்டு கொடுக்கறது எவ்வளோ நல்லதுங்கிறத நாங்கள் வாழ்ந்து பார்த்துட்டு இருக்கோம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்? இப்போ எனக்கும் வைஷுக்கும் பார்த்தா அது ஸ்டார்ட் ஆன காலகட்டம் வந்து ஸ்கூலில் ஐ திங்க் அந்த 11th 12th நாங்கள் ஸ்டார்ட் ஆகி ஐ திங்க் ஆர் ஃப்ரெண்ட்ஷிப் ஹஸ் சீன் எவ்ரி சீசன். லைக் அவங்களோட லோவஸ்ட், என்னோட பிரைட்டஸ்ட், அவங்களோட பிரைட்டஸ்ட், இப்போ எல்லாத்தையுமே கடந்து ஸோ ரைட் நவ் வந்து நாங்கள் இருக்கிற ஃபேஸ் வந்து இட் இஸ் ப்ராபப்ளி ஃப்ரெண்ட்ஷிப் பாதி ரிலேஷன்ஷிப் ஆஸ் என்ன கோசிஸ்டர்ஸ் பாதியா. ஐ திங்க் we are trying to strike a balance there. பட் இவங்க 2 பேர்கிட்ட நான் பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா, நிலனும் நவிலனும் 2 பேர்கிட்ட யார்கிட்ட இருந்தாலும் 2 பேருமே பீஸ்ஃபுல்லாக அவங்க வெளியில் இருப்பாங்க. ஏன்னா நிலனையும் நவிலனையும் வைஷுவும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க, நிலனையும் நவிலனையும் பிரியாவும் ஒரே மாதிரி பார்ப்பாங்க. இதுவே ஒரு மாமுக்கு வந்து ஒரு மேஜர் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஃபேக்டர். அந்த ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ ஆஸ் அ ஃபேமிலியில் இவங்க 2 பேரும் ஆஸ் அ மாம் 2 பேருமே பெஸ்ட்டு. அதில் அவங்க 2 பேருக்கும் ஒரு கம்பேனியனாக கூட ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால அது ஒரு பெரிய ரிலீஃப். இப்போ நம்ம வெறும் ஃப்ரெண்டாக மட்டும் இருந்தோம் அப்படின்னா இது இப்படி அது அப்படின்னு பேசிட்டு போயிடலாம். ஒரு ஃபேமிலியாக ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் இந்த மாதிரி ஒரு சர்க்கிளில் இருக்கும்போது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும், மியூச்சுவலாக எல்லாரையும் அனுசரித்து போகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரும்போது we are evolving actually. ஒரு புது ஃபேஸில் வந்து we are being அந்த ஒரு சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இருந்து தான் கற்றுக்கிட்டு இருக்கோம். மேபி இன்னும் ஃப்யூச்சரில் என்னெல்லாம் வரும்னு எனக்கு தெரியல. we are learning it actually. இவங்க 2 பேராக இங்கே வீட்டில் இருக்கும்போது இவங்க டாக்டர், ஸோ கிளினிக் போகணும், பேஷண்ட்ஸ் பார்க்கணும். அவங்க அகாடமி ரன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வைஷு வந்து ஏரியல் யோகா பண்ணணும்னு சொன்னாங்க. அது ஒரு 3 months ப்ராசஸ். நீ பார்த்துக்கலாம், ஏன்னா ஈஸியாக பார்த்துக்கலாம்னு சொல்லிடலாம். பட் அந்த 3 monthsங்கிறது குட்டீஸ் வந்ததுக்கப்புறம் வைஷு இருக்க மாட்டாங்க, ஃபுல் டே அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். பிரியா இருந்தனால அது கம்ஃபர்ட்டாக போச்சு. பிரியா கவுன்சிலிங் ஒன்று வந்து பிளான் பண்ணாங்க. அதுக்கான விஷயங்கள் பண்ணும்போது வைஷு நான் பார்த்துக்கிறேன் நீ பண்ணுன்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தருமே அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்டுங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும்போது யார் என்ன நினச்சாலும் அவங்க அதை பண்ணுறதுக்கான விஷயங்கள் வந்து வீட்டில் அதுக்கான ஒரு கம்ஃபர்ட் ஜோனை வந்து கிரியேட் பண்ண முடிஞ்சு. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜாக இவங்க இருந்ததை பார்த்து. ட்வின்ஸை வந்து எங்களுக்கு வந்து வெளியில இருந்து பார்க்க ரசிக்க பிடிக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து 2 பேருக்கும் அந்த குழந்தை அப்படிங்கிற ஒரு ஜோன் வரும்போது ட்வின்ஸாக இருக்கணும்னு எதிர்பார்த்தீங்க. ஐயோ வேணாம் 2த்தையும் மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு நான் ஸ்கேன் போகிற வரைக்கும் ஐ ஹேட் அ ஃபியர். ஏன்னா இப்போ அவன் அழுதா நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறதை தாண்டி நான் முதல்ல ஃப்ரீக் அவுட் பண்ணுவேன். ஐயோ அழுதா இப்போ என்ன பண்ணணும், அந்த பதட்டம் எனக்கு செட்டில் ஆகவே 2 years ஆச்சு. ஸோ நீங்கள் அப்போ ஸ்கேன் டைம் யோசிங்க. எனக்கு வந்து எது பண்ணாலும் ஐ வாஸ் திஸ் வெரி ஆங்ஷியஸ், ஓவர் சென்சிட்டிவ், அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருந்தேன். ஸோ ட்வின்ஸுன்ட்டு யாராவது வார்த்தையாக சொன்னாலே அந்த ரேஞ்சில் தான் நான் இருந்தேன். நீங்கள் ஆசைப்பட்டீங்களா ட்வின்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு? எனி பேபி இஸ் ஃபைன் ஃபார் மீ, அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். when I got one I was happy. கருப்பு படத்தில் நீங்கள் ஆக்ட் பண்ணதா சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஆனால் அது வந்து நீங்கள் தேட்டராக போகும்போது தான் உங்களுக்கு அது தெரிஞ்சுது? ஆமாம், அது ஆக்சுவலி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் இல்லைங்கிறது. பட் அந்த டெலிட் ஆனது எங்களை ஏன் இம்பேக்ட் பண்ணலன்னா, நாங்கள் காஸ்டிங் பண்ணுறதுனால நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து நிறைய பேர் சினிமாவில் ஸ்க்ரீனில் வராமல் இருந்திருக்காங்க. ஆப்பர்ச்சுனிட்டியோட வேல்யூ எங்களுக்கு தெரியும்.
நான் அங்கே போனது எத்தனையோ ட்வின்ஸை தாண்டி எங்களுக்கு அது கிடைச்சதே எங்களுக்கு பெரிய விஷயமா தான் நாங்கள் பார்க்குறோம். வந்திருந்தா சந்தோஷம், வரல ஓகே. அது டேரக்டர் சாருமே அது நேமை மென்ஷன் பண்ணி ஆமாம் மிஸ் ஆனிச்சுன்னு சொல்றது. ஏன்னா அங்கீகாரம்ங்கிறது ஒன்று கொடுக்கணும், இல்லைன்னா நாம் அதை உருவாக்கிக்கணும். அதில் மிஸ் ஆனதை வந்துட்டு நாங்கள் அதில் இருந்தோங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கான விஷயங்களை நாங்கள் பேக்கப்பாக எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா. ஸோ நம்ம லைஃப்பில் எல்லாருமே எப்பவுமே நம்மளை வந்து முன்னாடி நிறுத்தி இவங்க தான் சொல்ல மாட்டாங்க. நாமளும் சில விஷயங்களை ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கிக்கணும். அதே மாதிரி ஒரு விஷயம் பண்ணாமே இருந்திருந்தா மேபி யாருமே அதை பற்றி பேசியும் இருக்க மாட்டாங்க, நாங்கள் இருந்தங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃபே இருந்திருக்காது. ஆனா ஆர்ஜே பாலாஜி இதை பத்தின ஒரு பர்சனலான ஒரு கான்வர்சேஷன் உங்ககிட்ட வச்சிருந்தாரா? இதை நாங்கள் அடுத்த கட்டம் கொண்டு போகலை. நான் ஒரு இடத்துல போட்டுட்டு என்னை கூப்பிட்டீங்க, என்னை வாய் பண்ணீங்க, நிராகரிச்சிட்டீங்க, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டிருந்தா மேபி ஏதாச்சும் நடந்துக்கலாம். பட் நாங்கள் அதை கடந்து வந்துட்டோம். அடுத்ததுன்னு என்னதான் இருந்துச்சு கட் பண்ணதுல? இன்னொன்று, நம்ம திரைக்கு பின்னாடி வேலை பார்க்குறோம். இவங்களுக்கு மேக்ஸிமம் அதை கண்ணுக்கு கொண்டு வரதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம அதுக்கு பின்னாடி இருக்கிறதுனால அதோட இம்பாக்ட் தெரியும் நமக்கு. அம்மா கிட்டே நாங்கள் சொல்ல மாட்டோம், ஏன்னா ஆசையை வளர்த்துருவாங்க. ஐயோ பிள்ளைங்க ஸ்க்ரீனில் வராங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் நயன்தாரா மேம் மூவியில் ஒன்று நடித்தோம் சாமியாரா. நான் அந்த கெட்டப்லாம் போட்டு நடிக்கும் போது எனக்கு வந்து இவங்க அதை பார்த்து ஒரு வேளை சிரிச்சிட்டா அப்படிங்கிறதுனால நாங்கள் ஐரா மூவிக்கு அழைச்சிட்டு போகல. அப்புறம் வந்து பிருந்தா மாஸ்டரோட ஒரு மூவி பண்ணியிருந்தோம் தக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அது வந்து ஆக்சுவலி 2 பேரில் ஒருத்தவங்க வந்து இறக்குற மாதிரி இருக்கும். அதை வந்து சரி காட்ட வேண்டாம், அம்மாவும் ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் இது பண்ணல. ஸோ இந்த மாதிரி ஒன்று அடி வாங்குறதா இருக்கும், இல்லை ஃபுல் நெகட்டிவ். வைபவ் சார் மூவில வந்து ஒரு பிரெக்னன்ட் விமனை போட்டு ஏதோ ஐ வாஸ் லைக் நீ எப்படி இது நடிச்ச அப்படின்னு சொல்லி நான் பர்சனலி ரொம்ப அஃபெண்ட் ஆயிட்டேன். ஸோ வந்து பாசிட்டிவா இல்ல, நெகட்டிவ். அது ஒரு 5 கொலை பண்ற மாதிரி இருக்கும். அதையுமே நாங்கள் வெளில சொல்ல முடியாது, ஏன்னா எங்களோட கேரக்டர்ஸும் அப்படிதான் இருக்கும். ட்வின்ஸா இருக்கும்போது யூனிக்கா தான் வரும். ஸோ அதுல வந்து ஃபுல் பக்கா கிரிமினலா இருப்போம். அது வந்து வெளியில வந்து நான் யார் ஒரு சின்ன குழந்தை வயசானவங்கன்னு எல்லா ஏஜ்லயும் ஒரு மர்டர் பண்ணிருப்போம். அதையும் வெளில சொல்ல முடியாது. நாங்க எங்க மூவிஸ் போனாலும் நாங்க கிட்ஸோட தான் போவோம் மேக்ஸிமம். ஸோ இந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணியிருக்கிற படம் ஆப்வியஸ்லி குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நம்ம பார்க்கறதுக்கு ஏதோ இருக்காது அப்படிங்கிறதுனால நாங்கள் அங்கேயே சென்சார் பண்ணிடுவோம். அவங்க வந்து எங்களை பார்க்கக்கூடாது காட்டக்கூடாது கிடையாது. அது காமனா ஒர்க் ஆகாது. சரி நீயே நடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, வேண்டாம், ஐ திங்க் லெட்ஸ் அவாய்ட் திஸ் ஃபார் நவ், அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட். ட்வின்ஸ் தேவைப்படுற கதாபாத்திரங்களுக்கு மட்டும் தான் வந்து நீங்க 2 பேரும் வாங்கன்னு கூப்பிடுவாங்களா, எல்லாரும் நீங்க மட்டும் வரீங்களா? தனியா கூப்பிட்ட நிறைய சீரியல் கூப்பிட்டுருக்காங்க. ஒரு தனியா ஒரு மூவிக்கு பிரதர் ஒருத்தருக்கு முடியல இன்னொருத்தர் மாத்தி எங்க கிட்ட மோர் தென் ஒரு மினிமம் 10,000 பீப்புள் டேலண்டட் பீப்புள் எங்க கிட்ட பஞ்ச் இருக்கு. எனக்கு ஒரு ரோல் வருதுன்னு சொன்னா ஆஸ் அ காஸ்டிங் டைரக்டர் பெஸ்ட்டாக யாருன்னு தான் நாங்கள் சஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ சிங்கிளாக கேட்கும் போது எங்க கிட்ட இருக்கிற டேலண்டட் பீப்புள் நாங்கள் சஜஸ்ட் பண்ணிடுவோம். ஆனால் ட்வின்ஸாக கேட்கும் போது எங்கிட்ட 100 பேர் இருந்தாலும் நாங்கள் பெஸ்ட்டாக இருக்கணும்னு நாங்கள் எங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிப்போம். எல்லா இடத்துலையும் என்னை ஃபிட் இன் பண்ணிக்கணும்னு சொன்னால் ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருக்கும், கொஞ்சம் போக போக திகட்டிடும். எங்களோட யூஎஸ்பி ஒரே மாதிரி இருக்கிற இன்னொரு ஜீவன் என் பக்கத்தில் இருக்குது. நிறைய பேர்கிட்ட அது கிடையாது. ஸோ அந்த யூஎஸ்பி எங்கே விற்க முடியுமோ அங்கே தான் விற்கணும். எல்லா இடத்துலையும் ஒன்றா இருக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் ஏதோ ஒரு வெக்கேஷன் காரணமாகவோ ஏதோ ஒரு அருண் அரவிந்த் பிரிஞ்சு இருந்திருக்காங்களா? நீட் அரைஸ் பண்ணும்போது ஆயிருக்கு. தனியாகவும் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, ஊரில் இருந்திருக்காங்க, 2-3 நாள் பிரிஞ்செல்லாம் இருந்திருக்காங்க. எஸ், இட் ஹஸ் ஹேப்பன். கண்டிப்பாக அவங்களுக்கான அந்த எஜுகேஷன் போகும்போது ஆகட்டும், நிறைய விஷயங்கள் ஆகட்டும், தனித்தனியாக போக ஆரம்பிச்சு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க எங்கள் அண்ணா சொன்னதுனால. பட் வந்து 80% அதை ஒன்றா எப்படி பிளான் பண்ணலான்னு யோசிப்போம். அதுக்கான கட்டாயமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. அவன் தனியாக இருக்கணும்னா இருக்கலாம், அது அவன் லைஃப், அவன் விருப்பம். என் லைஃப் என் விருப்பம் தான். பட் நம்ம டிசைன் பண்ணிக்கிறது தான். அதாவது எங்கே அந்த சின்ன ஸ்பேஸ் வரணுமோ அதுக்கான ஸ்பேஸ் இருக்கும். பட் இன்னும் ஃபேமிலியாக எல்லாரும் ஒன்றா இருந்தால் இன்னொரு சந்தோஷம் ரெட்டிப்பாகும்போது கொஞ்ச நாள் எங்களுக்கான ஸ்பேஸ், அதுக்கப்புறம் எங்கள் எல்லாருக்குமான ஸ்பேஸை நாங்கள் அதை வந்து உருவாக்கிப்போம். அருண் இல்லாத நாட்கள் அரவிந்துக்கும், அரவிந்த் இல்லாத நாட்கள் அருணுக்கும் எப்படி இருக்கும்? பெரிய பெயின் தான். அவன் இல்லாத, ஏன்னா நாங்கள் இப்போ வரைக்கும் என் பிஸ்னஸ் முதற்கொண்டு ஒன்றா நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஃபேமிலி முதற்கொண்டு எல்லாரும் ஒன்றா இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்படி இருக்கும் போது லைஃப்பில் வந்து அந்த ஒரு நாளில் எடுக்க வேண்டிய நிறையா டிசிஷன்ஸ்க்கு எங்கேயோ இருக்கிறவன்ட்ட நான் கால் பண்ணணும். எல்லாமே ஈக்குவலாக பிளான் பண்ணி வச்சுருக்கும் போது ஏதோ ஒரு டவுட் இருக்கும். இப்போ இங்கே ஒரு நாள் நான் போனேன், நீ இந்த வேலையை தப்பு பண்ண, அடுத்த நாள் நான் வந்து இவன்ட்டு திட்டு வாங்குறதுக்கு எடுக்கல ட்ரை பண்ணிவிடுவோம். எடுத்தான விஷயத்தை கேட்டு ப்ராப்பராக அதை முடிச்சிடுவோங்கிறது தான். ஸோ ஒர்க்கில் எங்களுக்கு எந்த ஒரு எரரே இருக்காது, ஏன்னா புரிதல் இருக்கும். ஃபேமிலியாக வரும்போது இவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை நாங்கள் வந்து கோப்பப் பண்ணால் மட்டும்தான் ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ அதை நாங்கள் இது வரைக்கும் ஒழுங்காக பண்ணிட்டு இருக்கோம், நாங்கள் நம்புறோம். கல்யாணம் ஆன புதுசுல எப்படி இருந்துச்சு? 2 பேரும் ஒரே வீட்டில், ஏன்னா முன்னாடி பார்த்துருப்பீங்க, ஆனால் ஒரே வீட்டில் இருக்காங்க, யார்கிட்ட எதை கேட்கறதுன்னு தெரியும், அந்த கன்ஃபியூஷன் எல்லாமே நடக்கும். சிம்பிளா சொல்லணும்னா நிலன் நவிலனுக்கு கூட ஐ திங்க் அவங்க பேச ஆரம்பிச்சு பார்க்க ஆரம்பிச்சலேன்னா அவங்களுக்கு அவங்க அப்பா யாருன்னு தெரியும், இன்னொரு அப்பா யாருன்றது தெளிவா தெரியும். இது பார்த்து பழகினவங்களுக்கு நான் ஒரு டிப் கொடுக்குறேன் பாருங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு 1/2 hour to 1 hour டைம் எடுக்கும். மேனரிசம் மாறும், பாடி லாங்குவேஜ் மாறும், கம்யூனிகேஷன் ஸ்கில் மாறும். நீங்கள் ஒரு 1 hourல கெஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. பட் நாங்கள் அந்த 40th minute 50th minute உங்களை தள்ளி நாங்கள் போயிடுவோம். அடுத்த வாட்டி புதுசாக பார்க்குற மாதிரி தான் பார்க்க வைப்போம். ட்வின்ஸை வந்து நீங்கள் ஸ்கூல் டைம்லலாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். காலேஜ் டைமுக்கு அப்புறம் எல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். பட் எவ்வளோக்கு எவ்வளோ தள்ளி வச்சுக்கிறோமோ எங்களை நீங்கள் வந்து
வந்து பொக்கிஷமா பார்ப்பீங்க. ரொம்ப கிட்ட வந்துட்டீங்கன்னா நீங்க டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இவன்டா அவன்டா அப்படின்னு முடிஞ்சிடும். நான் பிறக்கும் பொழுதுல இருந்து கூட இருக்க ஒரு விஷயம்ன்றப்போ அருணுக்கு ஒன்னாலும் அரவிந்துக்கு ஒன்னாலும் முன்னாடி நிக்கும்போது ஒரு கோவம் வரும்ல, அது எத்தனை இடங்கள்ல வெளிப்பட்டிருக்கு. ஸோ அவங்க 2 பேருக்கு எப்படின்னா அந்த நகமும் சதையும் சொல்லுவாங்க அந்த மாதிரி. என்னன்னா இவர் நம்ம வேற ஏதோ ஒன்று சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம் நம்ம கேட்டுட்டு இருந்தா கூட அவருக்கு வலிக்கும். ஆர் ஹில் ட்ரை டு கம் அண்ட் ரெஸ்பாண்ட். இவங்க யோசிக்கிறதுக்குள்ள அவங்க பதில் சொல்லிடுவாங்க. ஹைலைட் என்ன தெரியுமா, அவங்க 2 பேர் தான் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நானோ வைஷுவோ இல்லை அம்மாவே கூட யாரோ ஒரு எக்ஸ்டர்னல் பார்ட்டி வந்து நம்ம கரெக்ட் இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாதுன்னு சொன்னா சம்மந்தமே இல்லாமல் சண்டை போட்டு திட்டிக்கிட்டு இருந்த ஆளே இன்னொருத்தருக்கு வந்து போய் சப்போர்ட் பண்ணும். நான் ஏதோ ஒன்று கேட்டுட்டு இருந்தா நீங்க இதுல வந்து அவனை குறை சொல்றீங்க. ஜஸ்ட் லைக் ஹவு யூ அண்ட் யுவர் மைண்ட் ஒர்க். இவங்க 2 பேரா 2 இண்டிவிஜுவலா இருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். உங்களை மாதிரி சிங்கிள்ஸ்க்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அவங்க கூட இருக்க மாட்டான். எனக்கு பிரச்சனை வரும்போதே அவங்க கூட இருக்கும். அவனாலையும் நிறைய பிரச்சனை வரும்னு வச்சுக்கோங்க. நம்ம லைஃப்ல ஒரு விஷயம் ஃபேஸ் பண்ணும்போது அதை நான் ஹேண்டில் பண்ணும் போதே நாங்கள் சேர்ந்து தான் அதை ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ என்னுடைய சந்தோஷங்களை ரெட்டிப்பா ஆக்கி விட்டுருவான், என்னுடைய சோகத்தை பாதி ஆக்கிடுவான். ஸோ இது வந்து ஒரு ட்வின்ஸோட ஒரு மிகப்பெரிய பலம். நிறைய ட்வின்ஸ் இதை பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், என் லைஃப் அவன் வாழ்கிறான், என்னோட நிறைய டிசிஷன்ஸில் அவன் தலையிடுறான்னு சொல்லிட்டு ஸ்கூல் காலேஜ் போகும்போதே பிரிஞ்சிடுற ட்வின்ஸை என் கண்ணுக்கு நேராக பார்த்துருக்கோம். கடவுளோட பெரிய கிஃப்ட்டு நீ பிறக்கும் போதே உனக்கு ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தது. அந்த விஷயத்த ஒரு சப்போர்ட்டாக ஒரு பில்லராக நம்ம மாற்றிக்கிட்டோம்னு சொன்னால் லைஃப்பில் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறத டபுள் ஃபாஸ்ட்டாக அச்சீவ் பண்ண முடியும். நாங்கள் பெரிய ஆள் ஆகிட்டோம், நாங்கள் சாதிச்சோம் அப்படிங்கிறதுக்காக சொல்ல. இன்றைக்கி நாங்கள் இருக்கிற நிலைமையே மேபி நான் தனியாக இருந்திருந்தால் இன்னும் ஒரு 5 அடி பின்னாடி தான் கூட நின்றுக்கலாம். இப்போ இவன் கூட நான் இருந்தனால தான் அந்த 5 அடியை நாங்கள் தாண்டி நிற்கிறோங்கிறது நாங்கள் நம்புறது. அதை வந்து நீங்களும் நம்பிக்கை வச்சிங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும். ஸோ இதுதான் நாங்கள் சொன்னோம். ஏன்னா ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் எடுத்தாலும் ஆல்வேஸ் 50-50 இட்ஸ் நாட் பாசிபிள். ஒரு நாள் 100 இருக்கும், ஒரு நாள் 0 இருக்கும். அந்த ஒரு புரிதல் இருக்கு இல்லையா, அந்த ஒரு புரிதல் எப்போ புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு. பிரியா வைஷாலி விஷயத்திலே ஆகட்டும், நாங்கள் ட்வின்ஸ் தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு எங்களை சுற்றி இருந்தவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்களே ஒரு விஷயத்தில் ட்வின்ஸாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இவன் வந்து என்கிட்ட வந்து இந்த லவ்வை அவன் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வடபழனி பஸ் ஸ்டாண்டெல்லாம் என் கூட நடந்தோம்னா சொல்லுவோம், நம்ம லைஃப்ல ட்வின்ஸ் தான்டா கரெக்டாக இருக்கும், அந்த பொண்ணை பார்க்க வேணாண்டான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி எனக்கு நல்லா இருக்கு. நாங்கள் 4M Mall to பிரசாத் ஸ்டுடியோ வந்து ஷூட்லேருந்து பிரியாவை பார்க்க நாங்கள் போகும்போதுலாம் இவன் ஃபீல் பண்ணிட்டே வருவான், பார்த்தே அவனுமான ஃப்ரெண்டாக இருந்தால் நல்லா இருக்கும்டா, பிரியா நமக்கு நல்ல ஃப்ரெண்டுடா, நம்ம 2 பேருக்கும் பிரியா ஃப்ரெண்டுடா அப்படின்னு சொல்லிட்டு தான் என் கூட வருவான். இவன் ஃப்ரெண்டு தான் சொல்லுவான். இது அடுத்த கட்டம் போயிடக்கூடாதுன்னா ஃப்ரெண்டாவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதே வடபழனி பஸ் ஸ்டாண்டில் ஒரு டீ ஷாப்பில் நாங்கள் இருக்கிறோம், இந்த பிரியா வந்திருக்கா, நான் பஸ் ஏற்றி விட்டு வந்துடுறேன்னா அன்னைக்கு தான் அவங்களுக்குள்ளே வந்துட்டு லவ்வே ஜாஸ்தியாக இருக்குது. நான் என்னைக்கு நிறையா வந்து அடுத்த கட்டம் போயிடக்கூடாதுன்னு நினச்சனோ என்னை நிற்க வச்சு என் கண் இந்த வந்துடுறேன்டா நான் லைஃப் இதை வந்து எனக்கு ரொம்ப லேட்டாக தான் சொன்னாங்க. அன்னைக்கு தான் நாங்கள் ப்ரப்போஸே பண்ணிட்டோம். என்னன்னா அந்த டைம்ல வந்து அது ரொம்ப அவனுக்கு ஹர்ட் ஆயிருக்கும், அவன் வலிச்சிருக்கும். பட் நான் அதை சொல்ல புரிஞ்சுக்கிட்டான். இப்போ வந்து நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 50 டைம்ஸ் நாங்கள் பார்த்துருக்கோன்னு வைங்களேன், அதில் ஒரு 45 டைம்ஸ் நாங்கள் 3 பேர் தான் ஒன்றா போயிருப்போம். ஓகேங்களா, நாங்கள் வந்து உண்மையிலேயே சொல்கிறேன் வந்து அண்ட் eventually when Vaishu joined it was like 4 friends hanging out together all the time. அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறமா தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்யாணம் அந்த விஷயங்கள்லாம் வந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் கோர்ஸ் நாங்கள் 2 பேரும் தான் வந்து அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருந்தோம். பார்த்தனே காதலிச்சேன் பேபி. சரி இட்ஸ் ஓகே, இப்போ ஸ்டோர் பண்ண வேணாம், டூ லேட். இல்ல அவங்க ரியாக்ஷன் அதுக்கப்புறமா வந்து when they decided to get married நாங்கள் 4 பேரும் அடிப்படையில் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் 4 பேரும் ஒன்றா உட்காந்துருக்கோம்னா அந்த இடத்துல அவன் வந்து ஓகே உனக்கு பிடிச்சதை பண்ணுடான்னு சொன்னது இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து முடிஞ்சிச்சு. அவன் மட்டும் கூடவே கூடாது நினைச்சுதான் நடக்கணும். இதுல வந்து கிரெடிட்ஸ் வந்து எனக்கு வைஷுக்கு தான் கொடுக்கணும். இப்போ எங்களுக்காக நான் பேசுவேன் because it was me and Vaishu they understood that it was working well. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல வேற யாரோ என் மைண்டுக்கு ஒரு கேரக்டர் வராங்க, he knows that it wouldn't have probably worked. So அது எங்களுக்குமே தெரிஞ்சிருக்கு that it wouldn't have worked அப்படின்ட்டு. என்னன்னா இது அருணுக்கு எவ்வளவு கிரெடிட்ஸ் இருக்கோ அவ்வளோக்கு கிரெடிட்ஸ் எனக்கும் வைஷுக்கு. அது இப்படி வருவேன் வேணாம் நானே சொல்லிக்கிறேன், நீ ரொம்ப லாங்கா சொல்றேன். எனி ரிலேஷன்ஷிப் அவங்களா புரிஞ்சுக்கணும். ஓகே இந்த இடத்துல நான் விட்டு கொடுத்துறேன், இந்த பர்சன் எனக்கு முக்கியம், இந்த பிரச்சனை எனக்கு முக்கியம் கிடையாது அப்படிங்கும் போது மியூச்சுவலா அது அவங்க 2 பேருக்குள்ள வரும். நாட் எவ்ரி ஒன் இஸ் 100%. ஒரு நாள் ஒருத்தர் 0ல இருக்கும்போது இன்னொருத்தர் 100, ஒரு நாள் ஒருத்தர் 50 இருக்கும்போது இன்னொருத்தர் 50, ஒரு நாள் 2 பேரும் 0வா இருக்கும் போதும் ஓகே தான். ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி ஆஸ் ஹியூமன்ஸ் நம்மளா வந்து அதை புரிஞ்சுக்கணும். இல்ல அதான் நான் சொன்னேன், ஸ்டார்டிங்ல நாங்க ஒண்ணா இருக்கிறதுக்கு 30% தான் நாங்க காரணம், 70% இவங்க தான் காரணம். ஏன்னா என்ன பொறுத்தவரை என்னன்னா we should not grab anyone, like they have to come. 2 விஷயம் தான் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த சுயநலங்கிறது நாங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கணும், அதனால நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் இங்க இருக்கணுங்கிறது சுயநலம். ஆனா நாங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறோம், நீங்களும் வாங்க, உங்களை நாங்கள் இங்கே ஒன்றா இருக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக எங்களால் கொடுக்க முடியுங்கிறத காட்டும் போது விருப்பம் இல்லாமல் இங்கே இருந்தால் அது கஷ்டம். ஆனால் வாவ் சூப்பராக இருக்குல்ல இந்த லைஃப்,
ஒரு வீடு, எங்களுக்கு ஒரு ரூம், அவங்களுக்கு ஒரு ரூம், அம்மாவுக்கு ஒரு ரூம், 2 குட்டீஸு, ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும்போது நல்லா இருக்குன்னு ஹாப்பினஸை காமிச்சா அந்த வீட்டில் இருக்க தோணும். இங்கே எங்களோட பெஸ்ட்டும் காமிச்சிருக்கோம், சந்தோஷங்களையும் காமிச்சிருக்கும் போது பீஸ்ஃபுல்லாக அவங்க இருக்காங்கிறது எங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா இது எல்லாரும் இண்டிவிஜுவல் லைஃப் தான். இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் இது பேர்டனாக கூட வந்த டைமில் தெரிஞ்சுக்கலாம், இப்போ கூட தெரியலாம். ஆனால் நாம் ஒரு விஷயம் பிளான் பண்ணுறோன்னு சொன்னால் பிளான் மட்டும் பத்தாது, எக்ஸிக்யூஷன் முக்கியம். ஒன்றா இருக்கிறது நமக்கு மட்டும் சந்தோஷம் கிடையாது, நம்ம கூட அவங்க ஒன்றா இருக்கிறத அவங்களும் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுற மாதிரி எங்களோட லைஃப்பில் நாங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் 90% ஃபேமிலி, 10% எங்களோட ஹாப்பினஸை வெளிலேருந்து கிராப் பண்ணி கொண்டு வருவோம். ஏன்னா நான் வெளியே காசு சம்பாதிக்கிறது, வெளியில் ஃபேம் வாங்குறது எல்லாமே எங்கள் குடும்பத்துக்காக தான். ஸோ அருணரவிந்த் ஒன்றா இருக்கணும்னா அது காரணம் பிரியா வைஷாலினா, பிரியா வைஷாலியும் எங்கள் கூட ஒன்றா இருக்கிறதுக்கு அருணரவிந்த் வந்து 200% எஃபர்ட் போட்டு தான் லைஃப்பை லீட் பண்ணி கொண்டு போயிட்டு. சில டைம் வந்து பிரியா ஃபோன் அடிக்கும் போதெல்லாம் வந்துட்டு என்னால் தான் ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்கும், நான் அருண் மேலே பழிய போட்டுருவேன். நான் என்ன பிரியா பண்ணுறது, அவன் எப்படியா, அது அவருக்கு தெரியுமா? அது அவனுக்கு தெரியாது. இதோ பார்க்குறாரு. இல்லை நீங்கள் கேட்டுத்தனன்னு கேட்டதுனால நான் நேர்மையாக இருக்கிறேன். அதே மாதிரி நானும் தியாகம் பண்ணிருக்கேன் வைஷு. நான் வந்து அவன் ஆமாம் கேட்டுத்தேன். ஓகே சொல்லுங்க. ஐயோ வேலையிலலாம் நாங்கள் இப்போ ஒன்றா தானே இருப்போம். இவன் பிரியா வீட்டுக்கு போயிருப்பானா, நான் வந்து அருண் நான் பிரியா வீட்டுக்கு போகிறேன்டா, பிரியா அநேகமாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு கிளம்பிடலான்னு சொல்லியிருக்கு அப்படின்னுவான். சரி எனக்கு என்னன்னா, சரி ஓகே நீங்கள் இவன் சொல்கிறத வச்சு தான் ஓகே ஒரு 5-6 o'clock வருவியா, எனக்கு என்னென்னா ஓடிடியில் ஏதாவது நம்ம சேர்ந்து படம் பார்க்கலாம் வீட்டுக்கு வந்தோம்னா. அப்புறம் சொல்லுவானுவான் ஐ திங்க் இன்னொரு 10 நிமிஷத்தில் கிளம்பிடுவோம்டா அப்படின்வான். வரும் 6, 6:30 அரவிந்த் இந்த ஒருத்தவங்க வந்திருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 8, அப்புறம் டின்னரை முடிச்சுட்டு 9 மணி 9:30 நான் இன்னைக்கு இங்கே ஸ்டே பண்ணிட்டு வரலான்னு 10 மணிக்கு சொல்லுவான். நான் சொன்னேன் அதுக்கு நானும் வயசும் உட்காந்துமே ஒரு நல்ல ஒரு படத்தை பார்த்துருப்பேன்டா, நீங்கள் வந்துருவீங்க. ஸோ இந்த மாதிரி பிரியாவுக்கும் அரவிந்துக்கும் இருக்கிற லவ் வந்துட்டு அதில் நான் வந்து பார்த்தியா நான் ஒன்று அதிகமாக லவ் பண்ணிருக்கேன். இல்லைடா அதை ப்ரூவ் பண்ணுறேன்டா. இல்லை ஏதாவது ரியாக்ஷன் கொடுக்குறீங்களான்னு பார்த்தேன். மேக்ஸிமம் ஒரு 6 மணிக்கே தெரிஞ்சிருக்கும் அது நைட் அங்கே ஸ்டே பண்ணுற பிளானாக தான் இருக்கும்னு. உடனடியாக அந்த குண்டு போட்டால் பெருசாக வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேரலி வந்து ஒரு 6-6:30 வந்து அங்கே சொல்லியிருப்பாரு, நீங்கள் ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கோங்க, இல்லை வந்து நீ வேணா பார்த்துட்டே இருக்கா, நான் பாதிலேருந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு கதை சொல்லு. ஸோ இவ்வளோ கம்யூனிகேஷன் அங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு 9 o'clock தான் ஹில் ட்ராப் த பாம் சேயிங், இல்லைடா நான் மேக்ஸிமம் நாளைக்கு தான் வர மாதிரி இருக்கும், வரேன் அப்படி சொல்ல மாட்டாரு, வர மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த பிகின்வுட் சவாலில் பெஸ்ட் ட்வின்ஸ் எதுவும் பார்த்து பண்ணிக்கலாமா? இந்த ஒரு வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு இந்த ஒரு இன்டர்வியூக்கு பிறகு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எங்களையும் குடும்பமாக அழைத்து ஒரு மேடை கொடுத்து வெளிச்சம் கொடுத்து அழகா அங்கீகாரப்படுத்திய பிகின்வுட்ஸ்க்கு மிக மிக நன்றிகள். Nova, driven by passion. Premium spaces, inspiring lives. Choose Nova for your future. Holidays nale adu nama GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Max Gold, cash for gold. Call 044 4545 4545.